பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நல்ல நாமத்தில் வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருக்கீங்களா பிரியமானவர்களே? அல்லது பயந்துட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், பயப்படாத, கலங்காத. 2 அழகான வார்த்தையை சொல்லுகிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 30வது அதிகாரம் 10வது வசனம். ஆகையால் என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே, இஸ்ரவேலே கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். எதை நினைச்சு பயப்படுறீங்க? பயத்துக்கு மேல ஒரு கலக்கம், இருதயம் அப்படி கலங்கும், ஹார்ட்டெல்லாம் படபடன்னு அடிக்கும். பிரியமானவர்களே, மருத்துவர்கள் சொன்ன ஒரு காரியத்தால கலங்கி போயிருக்கீங்களா? அல்லது வக்கீல் சொன்ன ஒரு காரியத்தால இன்னைக்கு நீங்க பயந்து போயிருக்கீங்களா? கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், பயப்படாதீங்க, கலங்காதீங்க. எப்படி அவ்வளவு தைரியமாய் அவர் சொல்ல முடியும்? அடுத்த வசனம் சொல்லுகிறது, எரேமியா 30:11, உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னோடே இருக்கிறேன். அவ்வளவுதான். இதான் ரகசியம். நாம் பயப்படாமல் இருப்பதற்கு தேவன் சொல்லுகிற ரகசியம் இதான். நான் உன்னோட தான் இருக்கேன். உன்னை ரட்சிப்பதற்காக, உன்னை தூக்கி எடுக்கிறதுக்காக, உன்னை விடுதலையாக்குறதுக்காக, உன்னை காப்பாற்றுறதுக்காக, உன்னை வழி நடத்துறதுக்காக, உன்னை சுமக்கிறதுக்காக, உன்னை தப்புவிக்கிறதுக்காக நான் உன்னோட கூடவே இருக்கேன். நான் உன்னோட கூட தான் இருக்கேன். சந்தோஷமா இருக்கா பிரியமானவர்களே? தேவன் எங்க இருக்காரு? யார் என் கூட இருக்கா? நான் தனியா இருக்கனே. பயந்துட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு உங்க காரியத்துல வெற்றி உண்டாகும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். பயப்படாத, கலங்காத, கலங்காத. இந்த டாக்குமெண்ட்டை பார்த்து நீ கலங்காத. உனக்கு எதிராக எழுதப்பட்ட எழுத்துக்களை பார்த்து நீ பயப்படாத, பயப்படாத. உனக்கு எதிராய் உருவான சூழ்நிலையை பார்த்து நீ பயப்படாத. எதிரிகளின் கூட்டத்தை பார்த்து நீ பயப்படாத, கலங்காதே. நான் உன் கூட தான் இருக்கேன். உன்னை ரட்சிக்கும்படியாய் நான் உன் கூடவே இருக்கிறேன். எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை! சந்தோஷமாய் புறப்படுவீர்களா? உங்க கூட அவர் வருகிறார். நீங்க போகிற அந்த காரியத்தை அவர் முன் சென்று உங்களுக்காக செய்து முடிக்கிறார். காரிய சித்தி உண்டாகும் என்று கர்த்தர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஆதலால் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பிரியமானவர்களே? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான எங்கள் நல்ல ரட்சகர், ஆவியான தெய்வம், ஐயா, நாங்க பயந்து போயிருக்கோம்ப்பா. எங்களுடைய தனிமையான சூழ்நிலை, புறக்கணிக்கப்பட்ட நிலைமை, கைவிடப்பட்ட நிலைமை எங்களை பயமுறுத்துது சுவாமி. ஆனா நீங்க எங்க கூட இருக்கிறீங்க அப்படிங்கிற அந்த வார்த்தை எங்களை தைரியப்படுத்துகிறது. நீங்க கூட இருந்தா என்னென்ன ஆசீர்வாதங்கள் உண்டோ அவை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் வெற்றியுள்ள நாமத்தில் நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிறோம். நல்ல பிதாவே, ஆமென்.